நான் ஜனத்து கூட தான் நிற்பேன் அப்படின்னு வாய்க்கிலேயாங்க கரூர்ல அப்படியே செவடால் விட்டீங்களே. இன்னைக்கு மக்களுக்கு ஒண்ணு, அதுவும் மாணவர்களுக்கு ஒண்ணு. நீங்க சொல்ற உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதே வயது ஒத்த மாணவர்களுக்கான போராட்டம் தானே இது. ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? எனி டைம் நான் கம்முனே தான் இருப்பேன் அப்படின்னா ஆட்சி முழுக்க நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா நாடு நாசமா போயிடும். வெக்கமா இல்ல இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு? என்ன ஒரு அவங்களுக்கு ஏதாவது அடிப்படை அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? எங்களுடைய உதயண்ணா அவர்கள் தான் அனிதா அவர்களுடைய நினைவு நாளின் பொழுது தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். வேணும் வேண்டாங்கிறது முக்கியம் இல்ல, நீட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உங்களால வாயை திறந்து சொல்றதுக்கு உங்களுக்கு தில்லு இருக்கா? குட்டி மோடி அப்படின்னு தானே சொல்லிக்கிறாங்க. அப்படியான குட்டி மோடி அவர்களே பெரிய மோடிக்கு கொண்டு போய் இந்த கடிதத்தை கொடுத்து, இல்ல உங்களால வாயை திறந்து பேசுறதுக்கு தில்லு இருந்தா அவர்கிட்டயே பேசி எங்க மாநிலத்துக்கு நீட் விலக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த அமைச்சரவையில இருந்து நாங்க லீவ் லெட்டர்னு வரலாற்றிலேயே இல்லாத ஒரு இழி செயல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மேம் வணக்கம் மேம். இப்போ தொடர்ந்து டெல்லியில் கைது நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகங்களில். தமிழ்நாட்டிலேயும் மாணவர்கள் போராட்டத்தை கைது நடவடிக்கை பண்ணுறாங்க. முதல்ல இந்த கைதுக்கு உங்களுடைய கண்டனம் மேம். அதாவது மாணவர்கள் அவங்களுடைய உரிமைக்காக இன்று அவர்களாக தன்னெழுச்சியாக இன்று திரண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது கை வைக்கிறதுக்கு, ஏன்னா ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய உரிமையை அவங்களுடைய கருத்தை கூட காது கேட்கக்கூடாது, அவங்களுடைய உரிமைகள் மிகவும் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்ம மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது. ஆனால் அதை எல்லாத்தையும் முறியடிக்கும் வகையில் ஒரு குட்டி மோடி இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தாவேகா அப்படின்னு பேர் சூட்டிக்கிட்டு இன்று பெரிய அராஜக போக்கை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகள் என்பதை கூட பார்க்காமல் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிக்கிட்டு அவங்கள தூக்கி வண்டியில் ஏற்றுறதும் அவங்கள பேச விடாமல் தடுக்கிறதும் ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு டீமாக இருந்து ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதற்கு எந்த விதத்திலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற என்ன ஒரு சின்ன சகிப்புத்தன்மை கூட இல்லையா? இப்போ என்ன விஜய் பற்றி பேசணும் அப்படிங்கிறத அவங்களோட குறிக்கோளாக இருந்து வந்தாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. அவங்க நீட் விலக்கு வேண்டும், நீட் எங்களுக்கு வேண்டாம், நீட்னால இந்த கொஷின் பேப்பர் லீக் அவுட்டு இதெல்லாம் இவ்வளோ முறைகேடுகள் இருக்குது, இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்க உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதை கூட நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு எப்படி உங்களுடைய தாவேகா விஜய் அரசை ஒரு சின்ன சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் இக்கு அப்படின்னு சொல்லிட்டா கூட நீங்கள் உடனே பொங்கி எழுதுறீங்களே? உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் சகிச்சுக்கிறீங்க. அவங்கெல்லாம் ஜால்ரா தட்டுறாங்க அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியுது. ஆனால் மக்களுக்கு நான் பணமா ஜனமா அப்படின்னா நான் ஜனத்து கூட தான் நிற்பேன் அப்படின்னு வாய்க்கிலேயாங்க கரூர்ல அப்படியே செவடால் விட்டீங்களே. இன்னைக்கு மக்களுக்கு ஒண்ணு, அதுவும் மாணவர்களுக்கு ஒண்ணு. நீங்க சொல்ற உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதே வயது ஒத்த மாணவர்களுக்கான போராட்டம் தானே இது. ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? எனி டைம் நான் கம்முனே தான் இருப்பேன் அப்படின்னா ஆட்சி முழுக்க நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா நாடு நாசமா போயிடும். 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எடுத்து செல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது மிகவும் வேதனைக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கு. திமுக இந்த களத்துல இந்த மாணவர்களுக்கு துணையா நிற்கிறதா? ரெண்டாவது இப்ப எஸ்எஃப்ஐ டெய்ஃபிலா போராட்டம் பண்றாங்க, திமுக ஜென்சி எங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்களை கேள்வி கேட்கறாங்க. இல்ல நாங்க எந்த அடையாளமும் படுத்திக்காம நாங்க எங்களோட டிஷர்ட்டே இருக்கு. எங்களுடைய கழக தலைவர் நாம் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நீட்டுக்கு முதல்ல இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் முதல் குரல் எழும்புச்சு. எப்படி டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் எங்களுடைய கழக தலைவர் சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு திமுக தான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நீட்டுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் எழுச்சியாக அவங்களே
தன்னெழுச்சியாக வந்திருக்கிறதை வரவேற்கக்கூடிய வகையில் திமுக மாணவர் அணி அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கணும்னு எங்களுடைய கழக தலைவர் எங்களை வழி நடத்தியிருக்காங்க. எங்களுடைய ஜென்சி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அறிவாலயத்தில் தான் இருந்தாங்க. அறிவாலயத்தில் இருந்த அனைவரும் அவங்களுடைய ஜென்சி டிஎம்கே டிஷர்ட்டை மாற்றிட்டு கலர் டிஷர்ட்டில் வந்திருக்காங்க. ஈவன் இன்னைக்கும் வந்திருக்காங்க. அவங்க கலந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எந்த இடத்திலும் எங்களுடைய அடையாளத்தை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. நம் மாணவர்கள், நம் தமிழ்நாடு, நமது உரிமை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்றும் துணை நிற்போம் என்று இந்த நேரத்தில் தங்கை அனிதா மரணம் நிகழ்ந்த போது இதே முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போனதை நம்ம பார்த்தோம். இப்போ சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக டிவிக்கு ஐடிவிங் பேஜில் அந்த ஃபோட்டோவையும் போட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு நீட்டுக்காக பண்ண ஆர்ப்பாட்டம் எத்தனை அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. வெக்கமா இல்லை இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு? என்ன ஒரு அவங்களுக்கு ஏதாவது அடிப்படை அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? எங்களுடைய உதய அண்ணா அவர்கள் தான் அனிதா அவர்களுடைய நினைவு நாளின் பொழுது தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். எங்களுடைய இளைஞர் அணி மாநாட்டில் அண்ணா அவர்கள் தீர்மானம் போட்டு தமிழ்நாடு முழுக்க இதை கொண்டு போய் சேர்த்தி அதற்காக கருத்தரங்கள் நடத்தி லெட்டர் என்வலப் கவர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நடத்தி 85 லட்சம் கார்டை வந்து நாங்கள் மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தீர்மானம் போட்டோம். இதே போல தான் இந்த லெட்டர்ஸை எடுத்துக்கிட்டு பிரதமர் மோடி அவர்களை போய் எங்களுடைய இளம் தலைவர் உதயண்ணா அவர்கள் சந்தித்தாங்க. நீட்டை பற்றி உங்கள் வாயில் நீட் வேணும் வேண்டாங்கிறது முக்கியம் இல்லை, நீட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உங்களால் வாயை திறந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு தில் இருக்கா? அப்படி இருக்கும் பொழுது நீங்களாம் வந்து எங்களுடைய இளம் தலைவரை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த முதலமைச்சரும் நீட்டு வேண்டாம்ன்றதுல தெளிவாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இருக்க அந்த அறிக்கை எடுத்து காட்டுறாங்க. முதலமைச்சர் நீட்டு வேண்டாம் தான் சொல்றாரு அப்படின்றாங்க. சரி, இவர் வாயை திறந்து மோடி கிட்ட போய் நீட்டு வேண்டாம்னு சொல்ல வேணாம். கடிதமா நீங்க பறக்க விடுறீங்க, கடித அரசா இருக்கு அப்படின்னு எங்களை ஏளனம் பேசுனீங்கல்ல தாவேகா அரசு. நீங்க ஒரு கடிதம் எழுதி அவர் கையில கொடுக்க முடியுமா? ஏன்னா சொல்றது வாயை திறந்து பேசுறதுக்கு தானே உங்களுக்கு பயந்தாங்கொழி தொடநடுங்கியா இருக்கீங்க. நீங்க இதை எடுத்து கொடுக்கறதுக்கு எங்களுடைய மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டான்னு சொல்றாங்க, நீட் விலக்கு வேணும்னு சொல்றாங்க, நீட் விலக்கு நீங்க இது எங்களுக்கு எங்க மாநிலத்துக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க தான் வந்து அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கீங்களே, குட்டி மோடி அப்படின்னு தானே சொல்லிக்கிறாங்க. அப்படியான குட்டி மோடி அவர்களே பெரிய மோடிக்கு கொண்டு போய் இந்த கடிதத்தை கொடுத்து, இல்லை உங்களால வாயை திறந்து பேசுறதுக்கு தில் இருந்தா அவர்கிட்டயே பேசி எங்க மாநிலத்துக்கு நீட் விலக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நாடாளுமன்ற நிலைக்குழு எந்தெந்த மாநிலங்களுக்கு விலக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீட் விலக்கு யார் யாருக்கு வேணுங்கிறோ அவங்க அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கள் மாநிலத்துக்கு வேண்டான்னு சொல்கிறோம். உலகத்திலேயே மெடிக்கல் டூரிசம்ல நம்பர் 1 தமிழ்நாடு. அப்படி இருக்கும் பொழுது தரமான மருத்துவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இன்னும் தரமான மருத்துவர்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி இந்தி திணிப்பை திணிக்கிறதுக்கு இங்கே மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கு பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீட்டு திணிக்கிறதுக்கு நீங்கள் திணிச்சு மெடிக்கல் காலேஜஸ் எந்த நாட்டில் மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. எங்களுடைய பிள்ளைகளுடைய சீட்டை நீங்கள் அபகரிக்கி போடுகின்ற இந்த திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முறியடிப்போம். எங்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் எங்கள் பசங்க, எங்கள் தமிழ்நாட்டு பசங்க தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தையும் செஞ்சுக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த மாணவர் பண்ற போராட்டம் முதலமைச்சருக்கு தெரியும் நினைக்கிறீங்கன்னா? ஏன்னா இன்னைக்கு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் படம் பார்க்க போயிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அங்கேயும் பெரிய கூட்டம் இருக்கு. ஏன் கூட்டம் வருது? முதலமைச்சரே படம் பார்க்குறாரு. இல்லை இளைஞர் கூட்டம்னு சொல்ல முடியாது, அதுக்கு வேற கூட்டம்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய உணர்வு கல்வியை பற்றி அவங்களுக்கு தெரியாதுங்க. பாவம் அவங்க அந்த பக்கம் ஒதுங்கி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு சின்ன சின்ன க்ளூஸாவது கிடைக்கும். அவங்களுக்கு அதை பற்றி எந்த அடிப்படை காமன் சென்ஸுங்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் உணர முடியுது. சின்ன பிள்ளைங்களால் லீவ் லெட்டர் எழுதிட்டு நாங்கள் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மேம் என் பென்சில் காணா மேம், நான் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் மேம், வாங்கிட்டு வரேன் மேம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அமைச்சரவையில் இருந்து நாங்கள் லீவ் லெட்டர்னு வரலாற்றிலேயே இல்லாத ஒரு இழி செயல் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுமக்களுக்கான மக்களுக்காக ஒரு அரசு அப்படிங்கிறது இல்லாமல் தனக்கான அரசாக நாங்கள் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடணுமே. இந்த மாதிரியான ஒரு தருணங்கள் அமைந்திருந்தால், திமுக ஆட்சியில் இருந்திருந்தால் தவிர்க்கப்பட்டு நாங்கள் வந்து எங்களுடைய கழக தலைவர்
மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவங்களுடைய முக்கிய நிகழ்வுகளையே வந்து தடுக்கப்பட்டிருக்கும், கேன்சல் செஞ்சுட்டு இதில் தான் ஈடுபடணும் அப்படின்னு எங்களுக்கு வலியுறுத்தி இருப்பார். ஆனால் தன்னுடைய படம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 200 டிக்கெட் 500 700 15,000 வரைக்கும் விற்கிறோம்னு ரீல்ஸில் நாங்கள்லாம் பார்க்க முடியுது. பல கோடிகளுக்கு இவங்க வந்து இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊழலை ஒழிச்சிட்டேன் அப்படின்னாங்களே, எங்கே ஊழல் ஒழிஞ்சுது? எல்லா தெருவுலையும் ஊழல் தான் போய்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக ஜனநாயகன் பட தியேட்டரில் தான் இன்றைக்கி ஊழல் தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. அங்கேயே போய் சிஎம், ஏன்னா ஜனமா பணமானு சொன்ன ஜனநாயகன் அங்கே போய் ஊழலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். தலைமைச் செயலகத்துக்கு போக வேண்டியதெல்லாம் தலைமைச் செயலகமே சினிமா தியேட்டருக்கு போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு மூவிங்கிற மாதிரி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செயலகத்தில் வந்து எல்லாம் அதுக்காக தான். அவங்க வந்து மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எப்படியாவது இவரை பார்த்துற மாட்டோமா அப்படிங்கிறக்காக நாங்கள் ஓடி வந்தோம். அழகாக இருக்கார், வெள்ளையாக இருக்கார், சிரிச்சா க்யூட்டாக இருக்கார், இவ்வளோ அழகாக. ஏங்க நீங்கள்லாம் வேறு யாரையுமே பார்த்ததே இல்லையா? அண்ணில் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாளைக்கு அந்த ஷாருக் கானுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் சென்ஸ் கூட வந்து இல்லாமல், இது ஒரு புரிதல் கூட இல்லை. நாளைக்கு ஒன்று அப்படின்னா நம்மளுடைய கணவன் மாதிரி தான் நாளைக்கு வந்து நம்ம காலை பிடிச்சி விடுறதாகட்டும், மருத்துவமனையில் உட்கார்றதாகட்டும், நம்ம பிள்ளை குட்டியை காப்பாற்றுறதாகட்டும், படிக்க வைக்கிறது, சோறாக்கி போடுறது எல்லாம் அவங்க தான் பண்ண போகிறாங்க. எந்த ஆம்பளையும் வந்து மற்றவங்க வந்து நம்ம வீட்டில் பெண்களை பாதுகாக்கிறது இல்லை. பெண்கள் இவ்வளோ வந்து முட்டாள்களாக இன்னைக்கு வளம் வராங்க அப்படிங்கிறது ஒரு பெண் இனமாக பெண்ணாக இருந்து கொண்டு எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கு. அதன் வெளிப்பாடாக தான் நான் இதை கூறுறேன். நிறைவான கேள்வி மேம், திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. திமுகவுடைய நிலைப்பாடு என்ன இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும்? நீட் விலக்கு வேண்டும், நீட் ஒழிக்க வேண்டும். அதாவது நீட்டை அப்புறப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கம் எங்களுடையது. நீட்டை நீங்கள் முழுக்க அதை ஒழிக்கலை அப்படின்னாலும் எங்கள் மாநிலத்துக்காவது அதை விலக்க கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் வந்து எந்த கூட்டணியோ அரசியல் கட்சிகளோ எந்த பேரையும் நாங்கள் வச்சுக்காம எங்களுடைய ஒரே குறிக்கோள் நீட் விலக்கு. அந்த விலக்கு பேன் நீட் அப்படிங்கிற அந்த அடிப்படை, அந்த நோக்கத்தோட அந்த டெசிக்னேஷனை நோக்கி ஒரே ட்ராக்ல எல்லா கட்சி மாணவர் நிர்வாகிகளும் இன்று கூட்டம் போடுவதாக உள்ளோம். இன்று கூட்டம் போட்டு இதை பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துவதற்காக எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும். அடக்குமுறை வரப்ப தயாரா இருக்கீங்களா எதிர்கொள்ள? எல்லா அடக்குமுறையும் பார்த்து வந்தது தான் தமிழ்நாடு. இதுக்கு மேலேயும் இவங்க பண்றாங்க அப்படின்னா அதையும் எதிர்கொள்வதற்கு திமுக மாணவரணி என்றும் அனைத்து மாணவர் சங்கத்துக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவிக்கிறேன். நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.